பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு 50 ஆண்டு காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற பொய். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் கச்சத்தீவு மீட்கப்படும் என்று சொல்லி வருகின்ற அந்த பொய்க்கு 1974 தொடங்கி 2025 வரலையும் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு கால வரலாறு இருக்குது. இன்றைக்கி தமிழக அரசின் சார்பில் தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் நாங்கள் கச்சத்தீவை மீள நாங்கள் கேட்குறோம், எங்களுடைய மாநில அரசின் இறையாண்மை பொருந்திய ஒரு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறோம், கச்சத்தீவை திருப்பி எடுங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானம். இப்போ இந்த தீர்மானம் ஒரு குறிப்பிட்ட வரலாற்றை பதிவு செய்கிறது. அப்படி என்ன வரலாற்றை இது பதிவு செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு இனத்தை ஒரு குடும்பம் 50 ஆண்டு காலமாக ஏமாற்றி வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆம், ஏமாற்ற முடியும் என்பதை இந்த தீர்மானம் பதிவு செஞ்சிருக்கு. அதாவது அப்பன் காலத்தில் தொடங்கி 1974 மற்றும் 76 தொடங்கி 2025 வரலையும் அந்த வருட காலம் 50 ஆண்டு காலமாக அப்பன் தொடங்கி மகன் வரலையும் ஒரு இனத்தை ஒரு குடும்பத்தினால் ஏமாற்ற முடியும் என்ற வரலாற்றையும் இது பதிவு பண்ணியிருக்கு. அதே போல் ஒரு இனம் இருக்கு இல்லையா, அந்த ஏமாற்றப்பட்ட இனம் அப்பங்காலத்தில் ஒரு பொய் சொன்னாங்கங்க. அதன் பிறகு அந்த இனம் அந்த நிகழ்வில் நடந்த பொய்யை பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை அப்புறப்படுத்திருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இல்லை, அந்த குடும்பத்தால் இன்னமும் அந்த இனம் ஏமாற்றப்பட்டு வந்து கொண்டே இருக்கு. அந்த வரலாறும் இந்த தீர்மானத்தில் எழுதப்பட்டிருக்கு. இத்தனை வரலாற்றை பதிவு செய்திருக்குது இந்த தீர்மானம் என்றால் அது மிகையாகாது. என்னங்க கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு. நீங்கள் ஒரு இனம் 50 ஆண்டு காலமாக ஏமாற்றப்பட்டுருச்சு, 50 ஆண்டு காலமாக ஒரு குடும்பம் இந்த பொய்யை சொல்லிருச்சு, 50 ஆண்டு காலமாக இந்த இனம் விழிப்புணர்ச்சி, அரசியல் விழிப்புணர்ச்சி அடையாமையே இருக்கு அப்படின்னு பேசுறீங்க. உண்மையிலேயே இதெல்லாம் வாய்ப்பு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இதற்கான வாய்ப்பு இருக்கு. கச்சத்தீவை பொறுத்தவரையிலையும் 1974 மற்றும் 76 2 காலகட்டத்தில் நடந்த இந்திய இலங்கை அரசினுடைய ஒப்பந்தத்தினுடைய அந்த சாரம், அதே போல் 2025 இவர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றிய இந்த தீர்மானம், இது எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இவங்க ஒரு பொழுதும் மீட்பதற்காக, அதாவது கச்சத்தீவை மீள பெறுவதற்காக எந்த முயற்சியும் இல்லை அப்படின்னு இவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலாக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகை அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு தாரை வார்த்தது தவறு இல்லை, வெறும் 272 ஏக்கர் கொண்ட பூமி, தண்ணியே இல்லாத, அதாவது நல்ல தண்ணியே இல்லாத ஒரு இடத்த இன்னொரு அரசுக்கு கொடுத்ததில் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஏதோ செல்வ பெருந்தகை அரும்பாடாற்றி அவருடைய சொந்த சொத்துல இடத்த வாங்கி அந்த இடம் ஒன்றுக்குமே இல்லாமல் போய் அந்த இடத்த ஏதோ பக்கத்து நாட்டில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வில் அவர் பேசியிருக்கிறாரு. அது ஒன்று. அதே போல் இன்னைக்கு கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி தனி தீர்மானம் போடுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 2009 காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் என்ன அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு உண்மையான விடை கிடைச்சிரும். அதே போல் 2013 அதாவது 2009 காலகட்டத்துக்கு பிறகு 2013 உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற பொழுது, விசாரணைக்கு வருகின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சொன்ன வரலாற்று சிறப்பு மிக்க பொய் அப்படி என்ன பொய்னா, இந்தியாவின் ஒரு பகுதியாக கச்சத்தீவு எப்போதும் இருந்ததில்லை அப்படிங்கிற ஒரு பொய்யை இது மத்திய அரசு சொன்னிச்சு. அந்த 2009 காலகட்டத்தில் தமிழக அரசின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ரிட்டிலையும் கருணாநிதி அவர்கள் சொன்ன பொய் என்னன்னா, அதாவது தமிழ்நாட்டு அரசினுடைய ஒரு பகுதியாக கச்சத்தீவு இருந்ததில்லை என்கின்ற அளவில் தான் அவருடைய பதில் மனுவில் பதிவு செய்து உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறாரு. இதில் இவங்க பொய் சொல்கிறாங்கன்னெல்லாம் அதுங்க இல்லை, யார் வேணாலும் ரிட் மனுவை டவுன்லோட் பண்ணி படிக்கிற வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இந்த கச்சத்தீவு உண்மையிலேயே யாரோட இருந்தது, உண்மையிலேயே இவங்க சொத்தாக இருந்துச்சா, இல்லை சர்வதேச கடல் எல்லை பெருக்கின்ற பொழுது நடந்த மிகச் சரியான பகிர்மானத்தின் அடிப்படையில் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்துட்டு இலங்கை ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் மீனவர்கள் அங்கே வலையை உலர்த்தி கொள்ளலாம், அதே போல் நீங்கள் அந்தோனியார் கோயில் திருவிழாவில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை, அதாவது ப்ரொவிஷனை இலங்கை அரசு பாவப்பட்டு கொடுத்துச்சா அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கெல்லாம் கேட்க வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கும்.
அதே போல் இந்த கச்சத்தீவுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசுடையது, தமிழ்நாட்டுடைய அங்கமாக இருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்க என்ன ஆதாரத்தை வச்சுருக்கிறாங்க? அதாவது ஒரு மத்திய அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்ததில்லை, கச்சத்தீவுன்னு ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்கிறது. அதே போல் அந்த மனுவில் வந்து ஆட்சேபம் தெரிவிக்காமல் அன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழக அரசும் வந்து அதே கருத்தை வலியுறுத்தி ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்கிறது. ஒரு 8 கோடி தமிழ் இனத்தை வந்து வெளிப்படையாக மத்திய அரசும் மாநில அரசும் ஏமாற்றிட முடியுமாங்க? என்னங்க நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, உண்மையாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருவது இயற்கை. இந்த கேள்விக்கு பதிலாக இப்போ பல்வேறு காலகட்டத்தில் இதில் வந்து என்னென்ன அரசியல் சூழல் நடந்திருக்கு, நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுடைய கேள்விக்கான பதிலும் கிடைச்சிரும். கச்சத்தீவு தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வர்றோம். நிறைய செய்திகளை இது வந்து கருணாநிதி குடும்பம் ஏமாத்திருச்சு, மத்திய அரசு ஏமாத்திருச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிட்டு வருவதற்கு பின்னாடி தமிழ்நாட்டினுடையதாக கச்சத்தீவு இருந்ததற்கான என்னென்ன சான்றுகள் நம்மள்கிட்ட இருக்குது, என்னென்ன ஆதாரங்கள் நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் இவர்கள் எப்படி நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள், 50 வருட காலமாக நம்மை எவ்வாறு ஏமாற்றி இவர்கள் அரசியல் அதிகாரத்தில் இருந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அதில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சான்றுகளை மட்டும் நம்ம இப்போ படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். 1605 முதல் குத்துக்கால் தீவு, ராமசாமி தீவு, மண்ணாலி தீவு, கச்சத்தீவு, குருசடி தீவு, நடுத்தீவு, பள்ளித்தீவு ஆகிய தீவுகளும் 69 கடற்கரை கிராமங்களும் சேது அரசருக்கு உரியதாக இருந்தன. இது ஒன்று. அடுத்து, கூத்தன் சேதுபதி காலத்து செப்பேடு தலைமன்னார் வரை சேதுபதி அதிகாரத்திற்கு உட்பட்டது என கூறுகிறது. தலைமன்னாருங்கிறது வந்து இலங்கையினுடைய ஒரு பகுதியாக இப்போதைக்கு இருக்கிற தலைமன்னார் வரை இது வந்து சேதுபதி மன்னருக்கு உரியது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கு. அடுத்து 1803 முதல் சென்னை மாகாணத்தில் ஜாமீன்தாரி முறை செயலுக்கு வந்தது. ராணி மங்களேஸ்வரி நாச்சியார் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதரவோடு 1803 முதல் 1812 வரை சேதுபதி ஜமீன்தாரிணியாக இருந்தார். அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் உரிமை பட்டயத்தில் கச்சத்தீவு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 1822 கிழக்கிந்திய கம்பெனி சேதுபதி ஜமீனிடம் இருந்து கச்சத்தீவை குத்தகைக்கு பெற்றது. அதற்கான பத்திர ஆவணங்கள் உள்ளன. அடுத்து 1858 கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து பிரித்தானிய ஏகாதிபத்திய அரசின் நேரடியின் ஆட்சியின் கீழ் இந்தியா கொண்டு வரப்பட்டது. அது குறித்து விக்டோரியா பேரரசி வெளியிட்ட பேரறிக்கையில் கச்சத்தீவு சேதுபதி மன்னர்களுக்கு உரிய பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசு செயலாளராக 1966 இருந்த பி பியரிஸ் இதனை உறுதி செய்திருக்கிறார். 1913 ஜூலை 1 முதல் 15 ஆண்டுகளுக்கு கச்சத்தீவு உள்ளிட்ட சில தீவுகளை சென்னை மாகாண அரசு குத்தகைக்கு பெற்றது. ராமநாதபுரம் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் இத்தீவுகள் ராமநாதபுரம் அரசர்களுக்கு உரியது என தெளிவாக்கப்பட்டுள்ளது. 1947 பதிவான இன்னொரு குத்தகை பத்திரத்திலும் ராமநாதபுரம் ஜில்லா ராமேஸ்வரம் சப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே இருக்கும் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட பாத்தியமான கச்சத்தீவு என்று இருக்கிறது. 1957 வெளியான ராமநாதபுரம் பதிவாளர் மாவட்டம் குறித்த அரசின் ஆவணக்குறிப்பில் பக்கம் 107 தனுஷ்கோடி கிராம நிர்வாகத்திற்கு உட்பட்டதாக கச்சத்தீவு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக, இந்திரா காந்தியும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கமும் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1972 வெளியான ராமநாதபுரம் மாவட்டம் விவரச்சுவடியில் ராமநாதபுரம் கெஜெட்டில் கச்சத்தீவு ராமேஸ்வரத்திற்கு வடகிழக்கில் 10 மைல் தொலைவில் இருக்கும் அம்மாவட்ட பகுதி என்றும் அதன் சர்வே எண் 1250 என்றும் அத்தீவின் பரப்பளவு 285 ஏக்கர் என்றும் அங்குள்ள கத்தோலிக்க ஆலயத்தில் தங்கச்சி மடம் பங்கு தந்தை வழிபாடு நடத்தி கொடுப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்கச்சி மடத்தில் இருக்கின்ற அந்த பாதிரியார் தான் கச்சத்தீவில் இருக்கின்ற அந்த கத்தோலிக்க ஆலயத்தில் வழிபாடு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது பாதிரியாராக இருந்தார் அப்படிங்கிறதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
அது மட்டுமின்றி ராமேஸ்வரம் கர்ணம், அதாவது கர்ணம்னா கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிறது சொல்கிறது, கர்ணம் அப்படிங்கிறது கிராம நிர்வாகத்தில் கச்சத்தீவு இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 1974 ஒப்பந்தம் கையொப்பமிடும் காலத்தில் சர்வே எண் 1250 என குறிப்பிடப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட பகுதியைத்தான் தமிழகத்தினுடைய இசைவின்றி, உத்தரவின்றி, அவர்களினுடைய ஒப்புதலன்றி இலங்கை அரசிற்கு சட்டவிரோதமாக இந்தியா அளித்துள்ளது அப்படிங்கிறது தான் செய்தி. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு தனிநபரினுடைய ஒரு கதை, ஒரு தனிநபராக இதை வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு இல்லை. இது எல்லாமே இந்த அரசினுடைய கெஜெட்டில் இருக்கிறது. 1974 அங்கே இருக்கின்ற ராமேஸ்வரம் தனுஷ்கோடி விஓ ஆஃபீஸில் சர்வே நம்பர் 1250 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, அதை பார்ப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றா வந்து நின்றுட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த சூழலில் தான் கிட்டத்தட்ட 50 வருடமாக இந்த கருணாநிதி குடும்பம் நம்மளை ஏமாற்றி விடுது. இது மட்டும் இல்லை, நீங்கள் 1974 போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தமும் 1976 போடப்பட்ட ஒரு ஒப்பந்தமும் ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1974 போடப்பட்ட ஒப்பந்தம் கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு விட்டு கொடுப்பது ஒன்று. அடுத்து 1976 போடப்பட்ட இன்னொரு ஒப்பந்தம் என்னன்னா, இரண்டு நாடுகளுக்குமான எல்லை, கடல் எல்லையை பிரிப்பது குறித்தான அந்த ஒப்பந்தம். இப்போ இந்த முதல் ஒப்பந்தத்தில் கருணாநிதி செய்த கருணாகம் வேலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகுவதற்கு முன்னாடி இலங்கையினுடைய அரசு தரப்பும் இந்தியாவினுடைய அரசு தரப்பும் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தமிழகத்தில் இருந்த அதிகாரத்தில் இருந்த ஒரு நபராக இருந்த தமிழக முதல்வரை சந்தித்து ரகசியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அப்போ ரகசியமான பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது தமிழக அரசினுடைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள், என்னால் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக உங்களுக்கு உதவ முடியாது, நான் அரசியல் தளத்தில் இருக்கிறேன், நான் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு நடத்துவேன், அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, ஆனால் நாங்கள் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்து கொடுக்கறத நாங்கள் தடுக்க போகிறதில்லை, மறைமுகமாக கச்சத்தீவானது இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்படுவதில் தனிநபராக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு நேரடியாக உதவ முடியாது, கையெழுத்து போட முடியாது, கையெழுத்து நேரடியாக போட்டு உதவ முடியாது, ஆனால் இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் எழுகின்ற அந்த உணர்ச்சியையும் அந்த கொந்தளிப்பையும் என்னால் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்த இலங்கை வெளியுறவு அமைச்சர்கிட்ட திரு கருணாநிதி அவர்கள் இந்த கருணாக வேலை செய்த அந்த பதிவுகளை இலங்கை அரசு வெளியிட்டு இருக்கு. இது ஒன்று. அடுத்து 1976 ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் உலக மகா ஏமாற்று வேலை. என்ன வேலைன்னா, கடல் எல்லையை பிரிப்பது. அதாவது கடல் எல்லையை பிரிக்கும் பொழுது இரண்டு நாடுகளுக்கு இடையே மிக குறுகிய அளவில் கடல் எல்லை இருந்துச்சுன்னா அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு 1958 ஐநா, அதாவது உலக நீதிமன்றத்தில் ஒரு ப்ரொப்போசல், அதாவது ஒரு வழிகாட்டு நெறிமுறை வைக்கிறாங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறையில் அவங்க வைக்கிறது என்னன்னா, இரண்டு நாடுகளுக்கு இடையே மிக குறுகிய அளவில் ஒரு கடல் பகுதியினுடைய நீர்பரப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இரண்டு நாடுகளுக்கும் அந்த பகுதி சரிசமமாக பிரித்து கொள்ளப்பட வேண்டியவை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு 1958 இலங்கை, அதாவது ஐக்கிய அரபு சபையுடைய வழிகாட்டு, ஐக்கிய நாட்டு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. அப்படின்னு பார்த்தா கூட இன்னைக்கு இருக்கிற கச்சத்தீவு எப்பொழுதுமே தமிழ்நாட்டு பக்கத்து இருக்கக்கூடிய எல்லை பகுதியாக இருக்கக்கூடியது தான். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இங்கே இதுதான் ராமர் பாலம்னு மாற்றி வச்சுருக்காங்க இல்லையா, தனுஷ்கோடியினுடைய பகுதிக்கும் அங்கே இருக்கின்ற இலங்கையினுடைய தலைமன்னார் பகுதிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு அப்படிங்கிறது 30 கடல் மைல்கள் தொலைவு. அப்படி 30 கடல் மைல்கள் தொலைவுன்னா இவங்க அந்த 1958 விதியின்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் 2 பேருக்கும் 15-15 சரிசமமாக பிரிச்சிருக்கணும். ஆனால் இங்கே பிரிப்புல
தீர்ப்புல ஒரு உள்நோக்கம் நடந்தது. என்னன்னா, அதாவது இந்தியாவினுடைய எல்லை பகுதியிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதியிலிருந்து 12 கடல் மைல் தொலைவு வரலையும் தான் தமிழ்நாட்டுக்கு உரிய எல்லை, மீதி சர்வதேச எல்லைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல இலங்கை அரசுக்கு பிரிக்கும் பொழுது 18 கிலோமீட்டர் வரலையும் அவங்களுக்கு பிரிச்சுட்டாங்க. 18 கடல் மைல்கள் தொலைவு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு எப்படி கரெக்டா இருக்குன்னா, தமிழ்நாட்டிலிருந்து, அதாவது தமிழ்நாட்டினுடைய ராமேஸ்வரத்தினுடைய கடல் பகுதியிலிருந்து சரியாக 14வது கிலோமீட்டர்ல, அதாவது 13க்கும் 14 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட இடத்துல இது இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டான், திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கு இது வந்துடக்கூடாது, நாளைக்கு ஐக்கிய நீதிமன்றத்தில் அது போய் வழக்கு தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1974 கொண்டு வந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய பிரிப்பு நடந்துருச்சு 1976. இங்கிருந்து தனுஷ்கோடியிலிருந்து இப்போ கச்சத்தீவு இருக்கிறது சரியாக 13 கடல் மைல் தொலைவில், இவங்க 15 கடல் மைல் தொலைவு இருவருக்கும் சமமாக பிரிச்சிருந்தாங்கன்னா கச்சத்தீவு நம்முடையது என்கின்றது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. சர்வதேச நீதிமன்றத்தின் அடிப்படையிலேயே நம்முடையதாக மாறி இருக்கும். ஆனால் இதுலேயும் இந்த பிரிப்பிலையும் மிகப்பெரிய சூது நடந்தது. என்ன சூது நடந்ததுன்னா, அவங்களுக்கு 18 கடல் மைல் தொலைவு, அங்கே தலைமன்னாரிலிருந்து 18 கடல் மைல் தொலைவு இலங்கை அரசுக்கு உரியது என்றும், இங்கிருந்து 12 கடல் மைல் தொலைவு தான் தமிழக அரசுக்கு உரியதுன்னு பிரிச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு தான் இந்த கருணாநிதி குடும்பம் இந்த துரோகத்தை செஞ்சிருக்கு. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கச்சத்தீவை மீட்டு எடுப்பதற்கான தனி தீர்மானம் போட்டிருக்கு. ஒரு இனம் எப்படியெல்லாம் ஒரு 50 வருட காலமாக ஒரு இனத்தை ஒரு குடும்பம் ஏமாற்றி பிழைக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியும் என்ற அந்த பதிலுக்கு உதாரணமாக சொல்லக்கூடியது கலைஞர் கருணாநிதியினுடைய அந்த கருணாக குடும்பத்தினுடைய வரலாறு தான். கச்சத்தீவு எடுக்கிறதோ அல்லது கொடுக்கிறதோ அல்லது திரும்ப பெறதோ அல்லது பண்ண முடிகிறதோ முடியாதெல்லாம் விடுங்க. ஆனால் கச்சத்தீவில் வெளிப்படையாகவே ஒரு இனத்தை 8 கோடி மக்களை ஏமாற்ற முடியும் என்கின்ற ஒரு நிலைமை உலகுக்கு பறைசாற்றி இருக்கிறது. என்னன்னா, இந்த மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்திய கூட்டு நடவடிக்கை. மத்தியில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு, மாநிலத்தில் ஆளுகின்ற அந்த 1974 ஆண்ட அரசு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதற்கு பிறகு 2008 காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசில் முறையிட்டு எந்தவித பயனும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு 2008 அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கில் அன்றைய காலகட்டத்தில் 1972 ராமநாதபுரம் ஜப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கின்ற கச்சத்தீவு வரைபடம் சர்வே நம்பர் 1250 கோட் பண்ணி, நீங்க பிரிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த கிராம நிர்வாகத்தின் கீழே இந்த கச்சத்தீவு இருந்திருக்கு என்கின்ற எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு போய் 2008 உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும் பொழுது மத்திய அரசு தங்களுடைய பதிலை சொல்ல வேண்டும் என்று சொல்லுது. அதே நேரத்தில் சமகாலத்தில் மாநில அரசாக இருந்த, அப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி அரசிற்கும் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. இந்த தீவு குறித்து, இந்த அஃபிடவிட் குறித்து, இதுக்கான கவுண்டர் அஃபிடவிட்டை திரு கருணாநிதி அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வந்த பிறகு கருணாநிதி அப்போதைக்கு இருந்த தலைமை செயலாளரிடம் என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் பொறுத்திருங்க, மத்திய அரசு அவங்களுடைய அஃபிடவிட்டை தாக்கல் செய்யட்டும், அந்த மத்திய அரசு தாக்கல் செய்கின்ற அஃபிடவிட்டை பார்த்துட்டு அந்த அஃபிடவிட்டுக்கு பங்கம் வராமல் நம்ம அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுவோம். எப்படி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தாக்கல் செய்கின்ற அந்த அஃபிடவிட்டுக்கு பங்கம் வராமல் மாநில அரசானது தன்னுடைய அஃபிடவிட்டை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது மத்திய அரசுக்கு என்னென்னா, கச்சத்தீவு ஒரு பொழுதும் இந்தியாவின் பகுதியாக இருந்ததில்லைன்னு அவங்க தாக்கல் செஞ்ச உடனேயும் இவங்களும் அதுபோல் அவங்க மத்திய அரசு சொன்னது மாதிரி கச்சத்தீவு தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்ததில்லைன்னு ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணிட்டு இதுன்ட்டாங்க. அதன் பிறகு இந்த வழக்கானது கருணாநிதியினுடைய ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு 2013 விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும் பொழுது தமிழக அரசினுடைய முதலமைச்சராக இருந்தவரால் மறுபடியும் கவுண்டர் அஃபிடவிட் கொண்டு போய் தாக்க முடியல. ஏன்னா அரசு முத்திரையோடு 2009 திரு கலைஞர் கருணாநிதி கச்சத்தீவு ஒரு பொழுதும் தமிழகத்தின் பகுதியாக இருந்ததில்லைன்னு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ண உடனேயும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
கேட்டாங்கன்னா இது வந்து இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது, இதில் வந்து இந்தியாவின் ஒரு பகுதியாக கச்சத்தீவு இருந்ததில்லை, நாங்கள் யாருக்கும் கொடுக்கல, அவங்க யாரும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையான அநீதியை கட்டமைத்தது உச்சநீதிமன்றம். இந்த வெளிப்படையான அநீதியை கட்டமைக்கிறதுக்கு 1974 76 அமைதியாக இருந்த கருணாநிதி அவர்கள் மறுபடியும் 2009 ஒரு கருணாக வேலையை செஞ்சுதான் இந்த வழக்கு வந்ததையும் காலி செஞ்சாரு. அப்படிங்கிறது தான் கச்சத்தீவில் கருணாநிதி என்கின்ற கருணாகத்தினுடைய குடும்ப வரலாற்றினுடைய துரோகம் இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் இயற்றுவதால் என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கூடுதலாக இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தினுடைய பொறுப்பில் ஏற்ற 4 வருஷத்தில் செய்யாமல் இப்பொழுது அடுத்த வருடம் தேர்தல் என்கின்ற நிலைக்கு வரும் பொழுது நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் அப்பா அப்பங்காலத்தில் சொல்லப்பட்ட பொய்யை 50 வருஷமாக இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்து 50வது வருஷத்தில் 55வது வருஷத்துலேயும் நாங்கள் தான் ஆளணுங்கிற அந்த போக்கில் இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதை பதிவு செய்து, இந்த விஷயத்தில் இதில் வந்து நம்ம யாரை குறை சொல்லுவோம் அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி ஒரு இனம் 50 வருட காலமாக அரசியல் விழிப்புணர்ச்சி அடையாமல் கச்சத்தீவை வந்து கருணாநிதி காப்பாற்றுவார் அப்படின்னு நம்புனுச்சுன்னா அந்த இனத்தை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.